புசியனே ரொம்ப குசியா இருக்காது அப்படின்னா ஒன் லாஸ்ட் பிளாக் டிக்கெட் சேல்ஸ் இல்லையா, அண்ணன் இன்னைக்கே எல்லாரையும் ரெடி பண்ணிட்டாப்புல. அங்கே ஆர்டர் அடிச்சுட்டு வெயிட் பண்ணி இருக்கிறாங்க போலப்பா. அரசாங்க வேலை எத்தனை அரசாங்க வேலை இருக்க போகுதுன்றது தெரியலை. பேரை மட்டும்தான் ஃபில்அப் பண்ணல, மற்றபடி ரெடியாக வச்சுருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு அந்த அரிய வாய்ப்பு கிடைக்க போகுதுன்றது தெரியல. கிடைக்கும் அதனால தானே திருவிழாவாக கொண்டாட சொல்கிறாரு. ஏண்ணே புசியண்ணே இதெல்லாம் நீங்கள் சொல்லணுவானே. இதை எவ்வளோ ஒருத்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற. இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஆனால் இன்றைக்கி நீங்கள் இப்படி பேசலாமா? தமிழ்நாடே உங்களோடதுன்னு நீங்கள் எடுத்து கொண்டாடுங்க. இதை என்ன கேவலமாக பண்டிகையா திருவிழா மாதிரி அரசு விழாவாக கொண்டாடுங்கன்றான். ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாத்துக்கும் பப்ளிக் ஹாலிடேன்னு. இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேறு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்குதான்னு நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இதை இருக்க விட்டுருவோமா என்ன? ஏன்னா இவங்கெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்கல்ல. இப்போ தளபதி படம் வரப்போகுது, அந்த படத்துக்கு இவங்க கட் அவுட் வைக்க மாட்டாங்க, பேனர் அடிக்க மாட்டாங்க, நைட்டு பூரா பேண்டை கூட்டி வந்து அடின்னு அடிக்க மாட்டாங்க, பஸ்ஸை மறிக்க மாட்டாங்க, ரோட்டில் குறுக்க கடந்து விழுக மாட்டாங்க, போலீஸை அப்படியே வந்து காலில் விழுந்து கும்பிட்டு மரியாதை கொடுப்பாங்க. இல்லை இதெல்லாம் நீங்கள் அவங்க பண்ணுவாங்க. இத்தனை நாளாக நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியலையா சார்? அவங்க சும்மாவே என்னென்ன பண்ணுவாங்கன்றது போய் பார்த்துருக்கீங்களா? நம்ம பொத்து நாப்பில் போயிட்டு ஒரு தேட்டரில் உட்காந்துட்டு வர்றதுலாம் கிடையாது. கீழே இறங்கி பார்க்கணும். 23ஆம் தேதி எத்தனை போலீஸ்காரர் துணியாக உருவ போகிறாங்கன்றது தெரியல சார். சாதாரணமாகவே அந்த நேரத்தில் போலீஸு என்ன பாடுபடுன்றது அங்கே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இதில் நீங்கள் அவங்களுக்கு மணியை வேற கட்டி விடுறீங்க. என்ன ஆட்ட போகிறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருவிழா மாதிரி நம்ம எல்லாத்தையும் கொண்டாடணும். எனக்கு ஒரு சந்தேகம், இது ரிலீஸா இல்லை ரீரிலீஸா? இல்லை சார், எல்லோரும் தேட்டரில் ரிலீஸ் ஆன படத்தை தான் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கி டிவியில் பார்ப்பாங்க. இங்கே ஆல்ரெடி முக்கால்வாசி பேர் டிவியில் பார்த்துலாம், பட் இருந்தாலும் தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு குரூப் ஒன்று இருக்குது. நியாயமாக பார்த்தா நம்ம என்ன அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கணும். எப்பா இதுக்கு முன்னாடியாவது பரவாயில்ல, நாம் வந்து ஒரு ரசிகர் மன்றமாக இருந்தோம், ஒரு நடிகரோட ஒரு ஃபேனாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்மளாம் பொறுப்பான ஒரு கட்சி தொண்டர்கள். நம்மளாம் வந்து தமிழ்நாட்டோட அரசாங்கம். நம்ம அண்ணன் முகம் இருக்குல்ல, அதில் அந்த தமிழ்நாடு லோகோவில் 3 சிங்கம் இருக்குல்ல, 4வது சிங்கமாக இப்போ அண்ணன் சேர்ந்துருக்கிறாரா. இப்போ நீங்கள் அதையெல்லாம் வந்து அவமானப்படுத்திடக்கூடாது, பொறுப்பாக நடந்துக்கணும். யாரும் எந்த தப்பும் பண்ணக்கூடாது, அலம்பல் பண்ணக்கூடாது, அலப்பறை பண்ணக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் எது பண்ணிங்கனாலும் அது அண்ணன் மேலே அடித்த சாணி மாதிரி தான் உள்ளது தானே. ஏன்னா இங்கே எது பண்ணாலும் அவங்களே திட்ட போகிறாங்க. இதுக்கு முன்னாடி தான் இவங்களை அடக்க நமக்கு முடியலை, விரும்பலை. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கணும், அவங்க மேலே உட்காருவாங்களாம், இப்போ இவங்க கீழே உட்காந்து ஆடினவங்களே இவங்க அடக்குவாங்களாம். இப்படி ஆட விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு நீங்கள் சிஎம்மா நீங்கள் கேட்பாங்கல்ல சார். அதெல்லாம் மனசுக்குள்ளே வரும். அதைத்தானே சார் நம்ம பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே பொதுமக்களுக்கு தொந்தரவு, அதாவது இந்த கேக்கு வெட்டுறது, பிறந்தநாள் கொண்டாடுறது, அப்புறம் செலிப்ரேட் பண்ணுறது, நம்ம கட்சி தொண்டர்கள் யார், அதாவது அன்னைக்கு ஒரு நாள் ஜூன் 23 அன்னைக்கு நீங்கள் யாரும் கட்சி தொண்டர்கள் கிடையாது. நீங்கள் எல்லாம் வந்து அப்படியே உங்கள் இதையெல்லாம் பொறுப்பு கிறப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய புசியை நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி வந்துடுவீங்க. அப்படித்தானே? இல்லை சார், இந்த நியாயமாக இது தேவையா? நீங்கள் தான் கொண்டு போய் கொடுத்துட்டீல்ல, ஐயா என்னால் உனக்கு நட்டமாயிடுச்சு, அதனால் நீ என்ன பண்ணுற, எங்கள் தமிழ்நாடு சட்டம் நீ போய் பாருன்னு சொல்லி கையில் ஒரு காம்பன்சேஷன் தான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு சார். ஏற்கனவே எல்லாருக்கும் என்ன நடக்கும், நம்ம பாதிக்கப்பட்டவனுக்கு ஒவ்வொரு காம்பன்சேஷன் நம்ம உண்டியல்லேருந்து, நம்ம தமிழ்நாட்டு கஜானா உண்டியல்லேருந்து நம்ம தூக்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் தூக்கி கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் கொண்டாந்து தள்ள போகிறாங்க. இப்போ அதுக்கு எல்லோரும் ரெடியாகுங்க. இப்போ இதில் இந்த சினிமா கவர்ச்சி அப்படின்னு சொன்னால் கோபம் மட்டும் வரும். அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே கட்டுன்னு இருப்பாங்க. இப்போ இதுக்கு பேர் என்னது எனக்கு புரியலையே. இப்போ இதை நீங்கள் வந்து இந்த சுரண்டி விடுறீங்க இல்லைங்களா,
அதான் அவங்க சும்மா இருக்கிறவங்கள கிளறி விடுவீங்க இல்லைங்களா, இதுக்கு பேர் என்ன சார்? இதுக்கு பேர் நாட்டுப்பற்றா? இல்லை எனக்கு தெரியல. இதுக்கு பேர் தமிழ்நாடு மேலே இருக்கிற அன்பா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு சினிமா கவர்ச்சி இல்லாமல் இது அரசியல் விழிப்புணர்ச்சியா என்ன? அந்த அரசியல் விழிப்புணர்ச்சிக்கு அந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது? படத்தில் விடுங்க, நெசத்தில் முதல்ல அரசியல் விழிப்புணர்ச்சிக்கு நீங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணீங்க? மிஞ்சி போனால் சட்டசபையில் எப்படி இருக்கிறதுன்றதை கிளாஸ் எடுத்தீங்க. அதானே சார்? இல்லை உண்மை அதானே? வேறு ஏதாச்சும் அரசியல் விழிப்புணர்ச்சி உங்கள் ஆளுகளை ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணது இந்த கரூரில் கூட்டத்துக்கு போனீங்கல்ல, அந்த கரூர் கூட்டத்தில் லேம்ப் போஸ்ட்டுக்கு நம்ம ஆள் போட்டு காவகாத்தோம். அதில் எப்படி ஏற விடாமல் இருக்கிறது, இவங்களெல்லாம் எப்படி தடுக்கிறதுன்ற ஒரு பிளானை போட்டு வச்சுருந்தேன். ஏன் நம்மளாம் தான் அரசு மற்ற எந்த கட்சி கூட்டத்தில் இந்தியாவில் எந்த கட்சியை வேணாலும் எடுத்துக்கங்க, நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்ல, இந்தியாவிலே எந்த உங்கள் கட்சிக்கு ஈக்குவலாக ஒரு கட்சி கிடையாது சார். அப்பேற்பட்ட ஒரு பேர் வாங்கின ஒரு கட்சி நீங்கள் இதை அரசியல் விழிப்புணர்ச்சி படமாக கொண்டு போக போறீங்க. இல்லை இது அரசியல் விழிப்புணர்ச்சி படம். திருப்பரங்குன்றம்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்துச்சு, அது என்ன படம்? அது என்டர்டெயின்மெண்ட்டோ? இதில் சர்டிஃபிகேட் வேறு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணனை கடைசியில் இப்படி ஆக்கிட்டீங்களா? கடைசி படப்பா இல்லை சொன்ன அப்படி இல்லை, அந்த கடைசி படத்தை அது எல்லாருக்குமான ஒரு படமாக எடுத்து அந்த படம் அப்படின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, வைலன்ஸு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ணன் என்றைக்குமே அநியாயத்தை கண்டால் பொங்குவார் இல்லையா, சத்தம் பயங்கரமாக அப்படியே வந்து காதை அப்படியே செவ்வ கிழிக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் அண்ணனை அதுக்காகத்தான் கொடுத்துருக்காங்களே தவிர நீங்கள் தப்பாக நினச்சிக்காது. ஆரம்பத்தில் அவர் அப்படி நடிச்சிருக்கலாம். உண்மைடா, சங்கவி படமெல்லாம் எடுத்து பாருங்கப்பா, அதில் உள்ள பாட்டையெல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து இன்றைக்கி குழந்தைகளோடு உட்காந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வைக்கல, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அவர் என்ன விசுப்படத்தில் நடித்தார்? இல்லை வேறு இந்த தேவையான ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் என்ன, ராஜ்மோகன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்குமார்னு நினைக்கிறேன். அவர் படத்தில் அந்த மாதிரி ஸ்டோரியில் ஏதாச்சும் ஆரம்பத்தில் அண்ணனை தூக்கி விட்டதுக்கு ஒரே ஒரு காரணம், அண்ணன் தூக்கலாக நடித்தது தான் பயங்கரமாக. அந்த செங்கல் சீனெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும். அது என்ன படம், மாண்புமிகுமானவனே ஏதோ ஒரு படம். அதில் அண்ணன் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அந்த ஸ்டோரியில் அந்த இடம் தான் பயங்கரமான ட்விஸ்ட்டு, அந்த பாத்ரூம் செங்கல். அதில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அது. இது நான் சொல்லலப்பா, அவர் வாயால் அவர் ஒரு இடத்துல அப்போ ஒரு குஷியில் ஒரு பேட்டியில் சொன்னது நல்லா தான் இருந்துச்சு. கொண்டாடுங்க, எல்லோரும் கொண்டாடுங்க, தப்பு இல்லை, சேஃப்டியாக கொண்டாடுங்க பாருங்கள். ஏன்னா அவரே சொல்லிட்டாப்புல, இதுக்கு அவர் எடிட் பண்ணி வந்த படமாக, அதை நான் வந்து ஷூட்டிங் போய் நடந்த படம் வேறு, அவர் நமக்கு டெய்லி படம் காமிச்சிட்டு இருக்காரா, நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் திரும்ப ரொம்ப தீவிரமாக நடிச்சிட்டு இருக்காப்புல. ஜூன் 23 எல்லோரும் ரெடியாக இருங்க, கண்டிப்பாக நானும் தேட்டர் போவேன். அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட். கண்டிப்பாக போவோம், பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். அப்புறம் இந்த இடத்த திருவிழாவாக ஆக்குறதுலாம், இந்த திருவிழாவில் தீமிதி எல்லாம் உண்டா, பூச்சட்டி எடுக்கிறது உண்டா, வேண்டுதல் காணிக்க அந்த அளவு குத்திக்கிறது இல்லை சார், சாமி ஏதாச்சும் வரும், அதை பார்க்குறப்ப கண்டிப்பாக எவ்வளோ சொல்லிட்டு வரணுமே. எது வந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சேஃப்டியாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் உங்களை காப்பாற்றிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களை காப்பாற்றிக்கிட்டு நீங்கள் கொண்டாடுங்க, ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. அண்ணனோட இந்த படம் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த படம் கடைசி படம் ஒரு அவார்டு எப்படியாச்சும் கொஞ்சம் பார்த்து கொடுங்கய்யா, ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னா சிறந்த நடிகர்ன்றாங்க, பயங்கரமான ஒரு அது உச்சத்தில் இருந்தார், அதை யாரும் வந்து தப்பல இல்லைன்னா வந்து அது உச்சத்தில் இருந்தார். ஆனால் உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர் ஒரு அவார்டு கூட ஒரு விருது கூட சிபாரிசுக்கு கூட போகலை அப்படின்னா எப்படி சார்? மனசு வலிக்குமா வலிக்காதா? ஃபியூச்சரில் வர்றவங்களுக்கு சொல்லணும்ல, இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கிறாரா, கலைத்துறைக்கு அர்ப்பணித்தவர்ரா அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்ல. எவ்வளவோ பேசியிருக்கிய, எவ்வளவோ உடன்படிக்கை வந்திருக்கோம், அதில் இதையும் ஒன்றா வச்சு கொடுத்து ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அண்ணனுடைய படம் 500 நாள் ஓடி பயங்கர சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன்.